சேனல் நீ கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோ பார்க்கலாமா? மேக்ஸிமம் எல்லாருக்குமே வெண்டிங் மிஷின் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். வெண்டிங் மிஷின் என்னன்னு தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அதாவது மேக்ஸிமம் கடைக்கு போய் காசு கொடுத்தா அதுக்கு கடைக்காரர் தான் பொருள் தருவார். ஆனால் கடைக்காரருக்கு பதிலாக ஒரு மிஷின் பொருள் தந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வெண்டிங் மிஷின். நம்ம ஊர்லலாம் மேக்ஸிமம் எந்த மாதிரி விஷயங்களுக்கு வெண்டிங் மிஷின் இருக்கும்? ஸ்நாக்ஸ் இல்லாட்டினா கூல் ட்ரிங்க்ஸ்க்கு தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இதுக்கெல்லாம் கூட வெண்டிங் மிஷின் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த உலகத்தில் நிறையா வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான வெண்டிங் மிஷின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோலா ஹாக் மிஷின். இதனால் வரைக்கும் வெண்டிங் மிஷினில் காசு போட்டு தானே பொருள் எடுத்திருப்பீங்க. ஆனால் போய் கட்டி பிடிச்சி பொருள் எடுத்தா எப்படி இருக்கும்? கேட்கவே செம்ம கூலாக இருக்கா? இதில் நீங்கள் காசு போட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மிஷினை போய் கட்டி பிடிச்சா போதும் உங்களுக்கு ஒரு அழகான கோக் பாட்டில் வந்து விழுகும். ஆமாம், இந்த மிஷினை கிரியேட் பண்ணது கோகோ கோலா கம்பெனி. இது முழுக்க முழுக்க அவங்களோட கஸ்டமர் ஸ்பேஸில் ஸ்மைலை பார்க்கணுன்றதுக்காகவே இந்த மிஷினை உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப தேஸ்டாக இருக்கு, தாகமாக இருக்குன்னா இந்த மிஷினை போய் கட்டி பிடிச்சா போதும் நம்மளுக்கு கோகோ கோலா பாட்டில் கிடைக்கும். காஃபி வெண்டிங் மிஷின். சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஆர்டாம்போ அப்படின்ற ஏர்போர்ட்டுக்கு போனால் இந்த வெண்டிங் மிஷினை உங்களால் பார்க்க முடியும். இந்த வெண்டிங் மிஷினை டூவே எக்பர்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம காசு போட்டு தான் காஃபி குடிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த வெண்டிங் மிஷின் முன்னாடி போய் நம்ம கொட்டாய் விட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக காஃபி வரும். என்னது கொட்டாய் விட்டா வருமா? அது எப்படி வரும்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஆமாம், இந்த வெண்டிங் மிஷினுக்குள்ள இன்பில்ட்டாகவே ஒரு ஃபேஸ் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் இருக்கு. அது நம்மளோட ஃபேஸோட ரியாக்ஷனை ட்ராக் பண்ணும். சப்போஸ் நம்ம கொட்டாய் விடுற மாதிரியான ரியாக்ஷன் அதை கேட்ச் பண்ணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கப் ஆஃப் காஃபியை நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்கும். ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் மிஷின். இதில் நம்ம காசை போட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணு முன்னாடியே ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சு நம்மளுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கும். லைவ் கிராப் வெண்டிங் மிஷின்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா வெண்டிங் மிஷினுக்கும் டான்னா அது இந்த வெண்டிங் மிஷின் தான். அதாவது நண்டை உயிரோட பிடிச்சி வெண்டிங் மிஷினுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கானுங்க. இந்த நண்டுலாம் செத்து போயிடக்கூடாதுன்றதுக்காக இதோட டெம்பரேச்சரை 41 டிகிரி ஃபாரன்ஹீட்ல மெயின்டைன் பண்றாங்க. அதாவது செல்சியஸ்ல சொல்லணும்னா 5 டிகிரி செல்சியஸ்ல இதோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றாங்க. சப்போஸ் நீங்க காசு போட்டு இந்த நண்டு எடுக்கிறப்ப நண்டு செத்து போயிருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக 3 நண்டு ஃப்ரீயா தர்றதா அந்த கம்பெனி சூரிட்டியும் கொடுத்துருக்காங்க. கேட்குறப்ப வினோதமா இருக்கா? ரைஸ் வெண்டிங் மிஷின். இதை கேட்குறப்பே தோண வேணாமா எந்த நாட்டில் வச்சிருப்பானுங்கன்னு? இதுவும் ஜப்பானில் தான். ரோட்டுக்கு சைடில் யாருமே கண்டுக்காம அனாதை நின்றுட்டு இருக்கிற இந்த பெட்டி தான் ரைஸ் வெண்டிங் மிஷின். இந்த வெண்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியான ரைஸும் இருக்கும். அந்த வெரைட்டிக்கான நம்பர் நோட் பண்ணிட்டு வந்து காசை போட்டு நம்பரை டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ரைஸ் வெளியே வந்துருமா. கடையில் ஆள் உட்காந்தா தானோட பேரம் பேசுவீங்க. இந்த மாதிரி நம்ம பென்ஷனை வச்சா பேரம் பேச முடியுமா? எப்படி யோசிச்சு வச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா? லோப்ஸ்டர் வெண்டிங் மிஷின் இன் லாஸ் வேகாஸ். இது கொஞ்சம் வினோதமான வெண்டிங் மிஷின். இது வந்து லாஸ் வேகாஸில் இருக்கிற டெனிகோஸ் பிஸ்ட்ரோ அப்படின்ற ஒரு ஹோட்டலில் இருக்கு. இது யாராமே நான் விற்கிற வெண்டிங் மிஷின் கிடையாது. இது ஒரு கேம் மாதிரி தான். அதாவது ஜஸ்ட் $2 மட்டும் இந்த மிஷின்குள்ள போட்டுட்டு அதுக்குள்ள இருக்கிற வலையை ஆப்ரேட் பண்ணி நீங்க எராமீனை பிடிக்கணும். சப்போஸ் அந்த வலையில எராமீன் சிக்கிருச்சுன்னா அந்த எராமீன் உங்களுக்கு ஃப்ரீ. அதாவது $2 அவ்வளோ பெரிய எராமீனை நீங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த எராமீனை நீங்க அந்த ஹோட்டலில் கொடுத்தா ஃப்ரீயாவே உங்களுக்கு குக் பண்ணி தந்துருவாங்களாம். சப்போஸ் உங்க டார்கெட் தப்பாயிருச்சுன்னா $2 அபேஸ் தான். லெட்யூஸ் வெண்டிங் மிஷின் இன் ஜப்பான். அதனோட லெட்யூஸ் வெண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கக்கூடாது. அதாவது கீரைக்குன்னு வெண்டிங் மிஷின் உருவாக்கியிருக்கானுங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? கீரையை வாங்கிட்டு வந்து இந்த வெண்டிங் மிஷினுக்குள்ள வைக்க மாட்டாங்க. கீரையை அதுவே க்ரோத் பண்ணுமா. அதாவது கீரை அந்த வெண்டிங் மிஷினுக்குள்ளேயே தான் வளரவும் செய்யுமா. இந்த வெண்டிங் மிஷினோட விலை எவ்வளோ தெரியுமா? 65 லட்சம் ரூபாய். ஒரு 3 அடுக்கு கீரையை உருவாக்குறதுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணுறானுங்க பார்த்தீங்களா? பனானா வெண்டிங் மிஷின் இன் ஜப்பான். பார்த்தீங்களா ஜப்பான் காரணங்களே வாழைப்பழத்துக்கும் வெண்டிங் மிஷின் வச்சிருக்கானுங்க. இந்த வெண்டிங் மிஷினை நீங்கள் ஒத்தையான வாழைப்பழமும் வாங்கிக்கலாம், அதே நேரத்தில் கத்தையான வாழைப்பழமும் வாங்கிக்கலாம். காண்டம் வெண்டிங் மிஷின்ஸ். இந்த வெண்டிங் மிஷினில் போய் காசு போட்டால் போதும் எந்த பிராண்ட் வேணுமோ அந்த பிராண்டை செலக்ட் பண்ணி பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக காண்டம் வெளியே வந்து விழுகுமா. எப்படிப்பட்ட வெண்டிங் மிஷின் பார்த்தீங்களா? ஃபேண்டாஸ்டிக் டெலைட்ஸ். ஃபாரினில் இருக்கிற பிரபலமான ஃபேண்டாஸ்டிக் டெலைட்ஸ் அப்படின்ற கம்பெனி தான் இந்த வெண்டிங் மிஷினை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த வெண்டிங் மிஷினும் பயங்கர ஃபன்னான ஒரு வெண்டிங் மிஷின். ஏன்னா இதில் காசு போட்டுலாம் பொருள் எடுக்க முடியாது. அந்த வெண்டிங் மிஷின் என்ன டாஸ்க் கொடுக்குதோ அந்த டாஸ்க் நம்ம செஞ்சால் போதும் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே ஃபேண்டாஸ்டிக் டெலைட்ஸை கொடுத்துரும். அப்படி என்ன செய்ய சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? சப்போஸ் அந்த டிஸ்பிளேல 100 டைம்ஸ் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும். அந்த பட்டனை 100 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் ஃப்ரீயாக கிடச்சிரும். அடுத்து வரவங்களுக்கும் அதே டாஸ்க் இருக்காது. அந்த 100 கவுண்ட்டை 1000 கவுண்டாக கூட்டும். ஸோ 1000 டைம் யார் ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஃபேண்டாஸ்டிக் டெலைட்ஸ் கிடைக்கும். இது மட்டும் இல்லை, அந்த வெண்டிங் மிஷின் மாதிரி டான்ஸ் ஆடவும் சொல்லும், நீல் டவுன் பண்ண சொல்லி மன்னிப்பு கேட்கவும் சொல்லும். இந்த மாதிரியான நிறைய டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க்லாம் பண்ணால் ஃப்ரீயாகவே ஃபேண்டாஸ்டிக் டெலைட்ஸை வாங்கிட்டு போயிடலாமா. அம்பர்லா வெண்டிங் மிஷின். ஜப்பானுக்கு நீங்கள் போனீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையுமே இந்த மாதிரியான வெண்டிங் மிஷின்ஸை பார்க்கலாம். அதாவது வெண்டிங் மிஷினுக்குள்ள கொடை இருக்கும். இதில் சிறப்பம்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 1 டே வரைக்கும் இந்த கொடையை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணால் காசு கிடையாது. ஆனால் முக்கியமான விஷயம் நீங்கள் கிரெடிட் கார்டு டீட்டெயிலாக கொடுத்தாகணும். சப்போஸ் கொடை எடுத்துகிட்டு போய் 1 டேக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணலாட்டினா டிலே பண்ணுற ஒவ்வொரு ஹவருக்கும் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே வச்சாங்க பார்த்தீங்களா ட்விஸ்ட்டு.
பெட் ஃபுட். நம்ம வெளியே வாக்கிங் போகிறப்ப செம்ம பசியாக இருந்தால் ரோட்டோரத்தில் இருக்கிற கையேந்தி பவனோட சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். ஆனால் நாயை கொண்டு போகிறப்ப அதுக்கு பசிச்சுன்னா என்ன பண்ணும் பாவம், வாயில் சொல்ல தெரியாது பார்த்தீங்களா. அதுக்காகவே பயங்கரமாக யோசிச்சு இந்த மாதிரியான வெண்டிங் மிஷினை கிரியேட் பண்ணிக்கானுங்க. ரோட்டோரத்தில் இருக்கிற இந்த வெண்டிங் மிஷினில் காசை போட்டால் போதும் நாய்க்கு தேவையான ஃபுட்டு வெளியே வந்து ஒழுகுமா. அண்ட் இதை தவிர ஷூ வெண்டிங் மிஷின்ஸும் சில பிளேசஸில் இருக்குது, சாக்ஸ் வெண்டிங் மிஷின்ஸும் சில பிளேசஸில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் அதாவது செப்பலுக்கான வெண்டிங் மிஷின் கூட வச்சிருக்கானுங்க. அண்ட் இதுக்கும் ஒருபடி மேலே போனோம்னா ஜீன்ஸ் வெண்டிங் மிஷின்ஸ் இருக்குது. அந்த வெண்டிங் மிஷினில் போய் நம்மளுக்கு பிடிச்ச ஜீன்ஸை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அந்த வெண்டிங் மிஷினுக்கு போகிறப்பே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதில் இருந்து எடுக்கிற ஜீன்ஸை ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்களாம். ஸோ வாங்குறப்பே பார்த்து தான் வாங்கணுமா. தி ஹாட் மெனு வெண்டிங் மிஷின்ஸ். ரைஸு கிடைக்கே வெண்டிங் மிஷின் வந்துருச்சு. ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு வெண்டிங் மிஷின் வராதா என்ன, அந்த மாதிரியான வெண்டிங் மிஷின் தான் இந்த ஹாட் மெனு வெண்டிங் மிஷின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஐட்டமும் இருக்கும். அதாவது சிக்கன் 65 ஃபிஷ் ஃப்ரைலேருந்து எல்லா ஐட்டமுமே இருக்கும். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நம்பரை நோட் பண்ணிட்டு டைப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஐட்டம் நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வெண்டிங் மிஷின் இன் ஆஸ்திரேலியா. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வெண்டிங் மிஷின் இருக்குது. ஏற்கனவே பண்ணி வச்சதை பழசானதெல்லாம் நம்மளுக்கு கொடுப்பானுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போக்கப்போ ஃப்ரீசரில் இருக்கிற உருளைக்கிழங்கை எடுத்து கட் பண்ணி ஃப்ரை பண்ணி சூடாகவே இந்த வெண்டிங் மிஷின் நம்மளுக்கு சப்ளை பண்ணுது. ஸோ எந்த டவுட்டுமே இல்லாமல் காசை போட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இந்த வெண்டிங் மிஷினை கிரியேட் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. பீர் அண்ட் ஷேக் வெண்டிங் மிஷின் இன் ஜப்பான். ஜப்பானில் இருக்கிற பார்க்கெலாம் போனால் இந்த மாதிரியான வெண்டிங் மிஷின் நிறையா பார்க்க முடியும். அதாவது நம்மளுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ அந்த பிராண்டோட நம்பரை நோட் பண்ணிட்டு போய் காசை போட்டு அந்த நம்பரை டைப் பண்ணால் போதும், ஒரு கிளாஸ் பீர் நம்மளுக்கு வந்துருமா. லீகோ வெண்டிங் மிஷின். ட்ரெயினில் லாங் ட்ராவல் பண்ணுறப்ப நம்மளுக்கே செம்ம போர் அடிக்கும். நம்மளுக்கே போர் அடிக்கிறப்ப சின்ன குழந்தைங்களுக்கு போர் அடிக்காதா என்ன. அவங்களுக்கு போர் அடிக்காமல் ரொம்ப ஃபன்னாக இருக்கணுன்றதுக்காக தான் யூஎஸில் இருக்கிற மேக்ஸிமம் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரியான வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கும். ஆனால் இந்த வெண்டிங் மிஷின் ஃப்ரீ கிடையாது, உள்ள காசு போட்டால் மட்டும்தான் டாய் வரும். டிஷர்ட் வெண்டிங் மிஷின். நம்ம ஊரில் ஒரு டிஷர்ட் எடுக்க போனாலே 100 டிஷர்ட்டை ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு எடுப்பானுங்க. ஆனால் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷினுக்குள்ள டிஷர்ட் வச்சிருக்கானுங்க. ஸோ இந்த வெண்டிங் மிஷினில் டிஷர்ட்டை ட்ரையல்லாம் பண்ணி பார்க்க முடியாது. காசை போட்டுட்டு எந்த டிஷர்ட் வேணுமோ அந்த டிஷர்ட்டை செலக்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டிஷர்ட் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் சைஸ் கரெக்டாக இல்லாட்டியும் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு ஒரு வீடியோ முடிஞ்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்த வெண்டிங் மிஷின்ஸில் எந்த வெண்டிங் மிஷின் உண்மையிலேயே கொஞ்சம் வினோதமாக இருந்துச்சு, உங்களோட கருத்து நீங்கள் தாராளமாக கீழே பதிவு பண்ணலாம். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.